இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ஷேரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இதை நான் 1 டே ஃப்ரேமாக மாற்றிக்கிறேன். இருங்க, 1 டேயில் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஒன் டேயில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழ் ட்ரெண்டில் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே சப்போர்ட் எத்தனை இருக்குதுன்னு தெரியும். 1 2 3 4 5 சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிட்ட இருக்குது. இதே மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியுமே நடந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழ் ட்ரெண்டில் போய்ட்டு அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்லா இது கொடுத்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 வீக்கில் வச்சிங்கன்னா நீங்கள் சேனல் பேட்டர்ன் ஈஸியாக வரையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு சேனல் தெரியுதா உங்களுக்கு? பார்த்தாலே தெரியும், சேனல் மாதிரி தெரியும். அப்படியே கீழே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி போயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சேனல் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கா. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இங்கேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்ட கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதேமாதிரியே 2020 கொரோனாவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே போகிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கனாலும் இப்படி போயிருக்கா. இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பிரேக்கில் நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து பார்த்திங்கனாலே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோனா கரெக்டாக 50% மேலே கிடச்சிருக்கு. அதேமாரியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சேனல் பேட்டர்ன் கிடச்சிருக்கு பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இது கீழே போய்கிட்டே இருந்திருக்கு. இந்த சப்போர்ட் பிரேக் எப்போ நடந்திருக்கோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 60% கிட்ட கிடச்சிருக்கு. அதேமாரியே பார்த்திங்கன்னா இங்கே சும்மா ஒரு சேனல் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போனதுக்கப்புறம் ஒரு கீழே போயிருக்கு பாருங்கள் சின்னதாக. இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா 60%. அதேமாதிரி தான் இங்கேயும் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டுருக்கு. இது எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா எப்போ முடியும்னே சொல்ல முடியாது. அது ஒரு முக்கோணம் மாதிரி ட்ரையாங்கிளில் போய்கிட்டுருக்கு. இங்கே ஒன்று போய்கிட்ருக்கா. அதேமாரியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் போய்கிட்ருக்கு. இந்த 2 பாயிண்ட்டும் எப்போ முட்டிக்குன்னு தெரியாது நமக்கு. இது முடித்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ளூ கலரில் இப்போ அரைஞ்சிருக்கேன்ல முக்கோணம் மாதிரி, அதை எப்போ பிரேக் பண்ணி மேலே போதோ, அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன்ல இந்த கோடு, இதையும் எப்போ பிரேக் பண்ணி போதோ அப்போ தான் நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பழைய ஹை போனாலே நமக்கு 30% கிட்ட கிடைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது பிரேக் பண்ணி இன்னும் எவ்வளோ தூரம் போகுங்கிறத நமக்கே சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஏற்கனவே அனலைஸ் பண்ணி போட்டாச்சு. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.